பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். இந்த தற்கொலைகளை பற்றி பேச வேண்டாம், வேற ஏதாவது அரசியல் பேசலாம்னு நினைச்சா கூட அந்த அரசியலுடைய மையத்துக்கு அவனை கொண்டு வந்து நிக்க வைக்கக்கூடிய வேலையை ஊடகங்களும் பாஜக அதிமுக கூட்டணியுமே தொடர்ச்சியா செய்துட்டு வரதை பார்க்க முடியும். மாதம் ஒரு பிரச்சனையில் போய் விஜய் சிக்கிக் கொள்வதும், இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு வேணாம், உன்னை ராஜா மாதிரி பாத்துக்கிறவான்னு இவனுங்க போயிட்டு மதுரை மல்லின்னு பூ விற்கிறதும் தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. கரூர் விவகாரத்துல பேரடிபட்டு 41 பேர்த்த கொண்டு விட்டேடான்னு ஊரே காரி துப்புன போது பிஜேபி கூட்டணிக்கு மட்டும் வந்து இந்த கேஸே ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம் வான்னு கொடி ஆட்டிட்டாங்க அப்படின்னாரு. 3 நாள்ல பார்த்தாங்க. ஏன்னா அங்கேயே வந்து ஸ்பாட்டுக்கு வந்து பேசின எடப்பாடி பழனிசாமி, நான் கூட்டத்துக்கு ஒழுங்கான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போலீஸ் மேல குற்றச்சாட்டு போனாரு. இப்ப சொல்லுங்க. அப்ப மறுபடியும் இப்ப இந்த விவகாரம், விரிஷா விவகாரம் இது வந்த பிறகு இந்த அந்தணன் மாதிரியான விஜய் திரிசா வந்து இப்ப விரிசா வயசு, விராட் கோலி, அனுஷ்கா, விரோஷ்கான்னு வச்சாங்க. இப்ப ராஷ்மிகா அண்ட் விஜய் தேவரகொண்டா அவங்களது வந்து விரோஷ் அப்படின்னு வைக்கிறாங்க. அது வந்து ஒரு ட்ரெண்ட். செலிபிரிட்டி ஜோடிகளுடைய பெயர்களை ஜம்பிள் பண்ணி ஒரு பெயரை உருவாக்குறதுங்கிறது வந்து அது மாதிரி. இது வந்து விரிஷா. அது மாதிரி இந்த விவகாரத்தையும் இந்த அந்தணன் மாதிரி விஜயே பிஸ்கட் போட்டு கோல்டு காயின் போட்டு வளர்க்கக்கூடிய தெருநாய்களே வந்து கிழிச்சு தொங்க விடுது. நேற்றைக்கெல்லாம் வந்து விழால கிண்டலா வார்த்தையில் விளையாடுவார்ல வழக்கமா பார்த்திபன், அது மாதிரி ஒரு காமெடியை சின்ன நகைச்சுவை ஒன்ன பண்ண போய் குந்தவை குனியவைன்னு ஏதோ ஒன்று சொல்ல போய் குந்தவையை கொஞ்ச நாள் குந்தவைங்க வீட்டில் குந்தவைங்க பெட்டரு, பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு விளையாட்டா சொல்லிட்டாரு. அதுக்கு ஆடியன்ஸும் கத்திட்டாங்க. அதுக்கப்புறம் திரிஷா வந்து இத்தனை ஒரு வாரமா ஊரே கழுவி ஊத்திட்டு இருக்குது, விஜய் ரசிகர்கள்லாம் வந்து கெட்ட வார்த்தை எழுதிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் கோபம் வரல, என்னை பத்தி பேசிட்டாரு அப்படின்னு பார்த்திபன் வந்து யாரோ ஒரு சொல்லி, பார்த்திபன் பெயர் சொல்லல, யாரோ ஒருவர் என் படத்தை அங்கே வைக்க சொல்லி இந்த கமெண்ட்டையும் அவரே அடித்து இப்படி ஒரு நாடகத்தை ஆடுகிறார்கள், இது வந்து முட்டாள்தனத்தையே பறைசாற்றிக் கொள்வதாக இருக்கு, அது இதுன்னு இங்கிலீஷ்ல நீளமா போட்டு விட்டுச்சு. அப்புறம் பார்த்திபனும் எல்லாரும் அந்தமாக தான் திட்டுறாங்க. அதுக்கு பெரிய அன்னைக்கு நயினார் நாகேந்திரனுக்கு எழுந்த எதிர்ப்பு பார்த்திபனுக்கு எழவில்லை. என்ன நேற்று பார்த்திபன் மட்டும் அதை பண்ணல. பார்த்திபன் இப்படி சொன்னாரா, சமுத்திரக்கனி இயக்குனர் பாலா, மூத்த இயக்குனர் ஆர்வி உதயகுமார் இவங்க எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல பொது இடத்துல பேசி கொண்டு இருக்கும்போது வீடியோ எடுத்து அதை போட்டாங்க. அது ஆடியோவோட பதிவாயிருச்சு. அவங்களும் இதை பத்தி தான் இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. யாரை பழி வாங்குறது, அதே மாதிரி நடிகர் விமல் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு பிரஸ் மீட்ல அவர்கிட்ட வந்து வானக்குடை கீழே இருக்கு எல்லாத்த பத்தி அவர்கிட்ட கருத்தை கேட்கறது, அவரும் ஜாலியா சொல்லி விடுவார். அவர்கிட்டையும் இது மாதிரி கேட்டு அவரும் அந்த காரை யாரு வச்சிருக்கான்னு தெரியலன்னு அவரு அந்த கரகாட்டக்காரன் காமெடியை சொல்லிவிடும். இந்த மாதிரி நேற்று 3-4 பேர் இதை பண்ணாங்க. அதனால பொதுவா இந்த அம்மா இப்படி ஒண்ணு போட்டு விட்டுச்சு. இல்ல, விஜய் கட்சி ஆரம்பிச்சது வந்து இதுல ஒரு முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் திரையுலகத்தினுடைய சப்போர்ட். இந்த பிரச்சனை வர வரைக்கும் மிக கடுமையா அவர் என்ன அந்த 41 பேர் கொலை செய்த போது கூட அவர் மீது வந்து சினிமால இருந்து எந்த விமர்சனமும் கிடையாது. ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சினிமால இருந்து அவங்க, அதுவும் குறிப்பாக கேரியரை பத்தி கவலைப்படுறதோ அடுத்து பட வாய்ப்புகளை பற்றி கவலைப்படக்கூடியவர்களோ எந்த விதமான இது இல்லாம வெளிப்படையா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இங்க கவனிக்கத்தக்க விஷயம். கல்யாணம், உறவு, இது மாதிரியான விவகாரங்கள்ல வந்து குடும்ப குத்து விளக்கு போன்று ஒரு பெண் இருக்கும்போது அதை ஏமாற்றி விட்டு ஒரு நடிகையோடு தொடர்புல இருக்குங்கிறது வந்து பொது மனநிலையிலேயே ஒரு வில்லன் இமேஜை கொடுத்துரும்ல. இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட பூமர்கள் தானே, அந்த முறையில தான் சிந்திப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இந்த விவகாரம் இந்த லெவல்ல இருக்கும்போது விஜய் இதுவரைக்கும் ஆதரித்து வந்த சோகால்டு சினிமா டிராக்கர்கள், புரோக்கர்களே கழுவி ஊத்தி இதோட சோழி முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே பாஜக மீண்டும் பழைய மதுரமல்லியை விற்பதற்கு வருகிறது. ஒழுங்கா கடைசி முயற்சி, இறுதி முயற்சி. இந்த வாட்டி வந்து நடிகர் ஒருவருடன் தொடர்புல இருக்கிறார். பயந்துட்டான். நடிகையுடன் தொடர்புல இருக்கிறாங்கிற பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போது தெலுங்கு நடிகர் ஒருவரும் தொடர்புல இருக்காருன்னா என்ன தொடர்புல இருக்காருன்னா அது பவன் கல்யாணம். பவன் கல்யாண் துணை முதலமைச்சரா இருக்காப்புல. அந்த வேலையை பார்க்காம இங்க வந்து விஜய்க்கு ஆலோசனை சொல்றாராம். என்ன ஆலோசனைனா, எங்க அண்ணன் கட்சி ஆரம்பிச்சான், உன்ன மாதிரிதான் கூட்டத்தை பயங்கரமா கூட்டி காமிச்சு கடைசியில எலெக்ஷன்ல அது நல்ல ரிசல்ட்டுங்க. அந்த ஆளு கட்சி நடத்த தெரியல, 20 எம்எல்ஏ கிடைக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் தானே. இன்னைக்கு உனக்கு ஒரு எம்எல்ஏ கனவுனா எடுத்தோடனே முதலமைச்சர் தான் அப்படிங்கிற அந்த கனவுல இருந்தாரு அவரு. அது இது வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு இது வரும்னு. அதனால உடனே போய் கட்சியை கலைச்சிட்டு. ஓகே, அப்ப இந்த 20-25 எம்எல்ஏ வருதா,
அது கூட உனக்கு வரும்னு இது வரைக்கும் எந்த போல்ஸ்டரும் சொல்றது கிடையாது. சரி, இப்படி ஏமாறாம நான் ஒரு நாசூக்கான முடிவு எடுத்தேன். நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலை சந்திச்சு டெபாசிட்டுகளை எல்லாம் பறி கொடுத்து ஒரு நாணோதயத்துக்கு வந்தேன். அது என்னன்னா பாஜகவோடு கூட்டணி போய் அவங்க சொல்ற மாதிரி பதவிசா நடந்துகிட்டா அவங்க நம்ம என்ன ஆசைப்படுறோமோ நம்ம தகுதிக்கு ஏற்றபடி கொடுப்பார்கள். எனக்கு அப்படித்தான் துணை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. நானாவது தனியா எலெக்ஷன் நின்று டெபாசிட்ட கழட்டி நிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. உனக்கு அது கூட தேவையில்லை, அவங்க இப்பவே தர்றேன்னு சொல்றாங்க. உனக்கு என்ன வேணும்? 25 சீட்டு வேணுமா, 30 சீட்டு வேணுமா? முன்ன பின்ன இருந்தாலும் பேசிக்கலாம். துணை முதலமைச்சர் வேணுமா, அதுவும் தரோம். நீ அன்டெஸ்டடா இருக்கும் போதே உனக்கு இந்த ஆஃபர்கள்லாம் கொடுக்குறாங்க, நீ ஏன் இதை எடுத்துக்க மாட்டேங்கிற? விவரம் இல்லாம இருக்கியப்பா, பொழைக்க தெரியாத பையனா இருக்கியப்பான்னு பவன் கல்யாண் இந்த தரகு வேலையில் ஈடுபடுவதாக பவன் கல்யாண் சொல்ல. பவன் கல்யாணுடைய கட்சிக்கு இங்க என்ன சொல்றது, பிஆர்ஓ வேலை பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, KS ராதாகிருஷ்ணன், அவரு கிளப்பி விடுறாரு. இது ஒரு பக்கம். சாணக்கியா, ரங்கராஜ் பாண்டேவுடைய சாணக்கியா இதை வச்சு விரிவா ஸ்டோரிகளை பண்ணுது, வீடியோக்கள்ல பேசுறாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க, என்டிஏவில் விஜய், தொடர்பில் பவன் பேசிட்டு வர. காங்கிரஸ் கூட்டணி செட்டில் ஆயிடுச்சுல்ல, செட்டில் ஆகிற வரைக்கும் இவங்க அமைதியாவே இருந்தாங்க. எப்படி காங்கிரஸ் கழட்டிட்டு வந்துருவாங்க. காங்கிரஸ் விஜய் இந்த பக்கம் அது ஒரு முற்போக்கான முகம், இந்த பக்கம் ஏன்னா முற்போக்கான முகத்தால தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்ப அது அந்த இடத்துக்கு 2 ஆப்ஷனா வைப்போம். இந்த பக்கம் ஒரு வலதுசாரி தன்மை உள்ள ஒரு கட்சிகளா கூட்டணி வைப்போம். அப்ப இவர்களுக்கு ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. கரெக்டா காங்கிரஸ் செட்டில் ஆனோன்னு இப்போ என்னடா பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. இப்போ உடனே பாத்தீங்கன்னா 2-3 நாள் அது மெதுவா விஜயுடன் தொடர்பில் இருக்கிறார் பவன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ விஜய் எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னா, விஜய் புத்திசாலியாக இருந்தால், அறிவாளியாக இருந்தால் இப்ப என்ன செய்வாரு தெரியுமா அப்படிங்கிற லெவலுக்கு பேச வந்திருக்காங்க. இதெல்லாம் பரவாயில்ல. மாலை மலர்ல இன்னைக்கு மதியம் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கான். திமுகவை வீழ்த்த அதிமுக கூட்டணியில் விஜய் இணைய வேண்டும், தாவேக தொண்டர்கள் எதிர்பார்ப்பு அப்படின்னு இவரு பத்திரிகையில் எழுதுறானுங்க. எந்த தாவேக மூட செட் பண்றாங்களா, ஃபோர் பிளே பண்ணி ரத்த கையெழுத்து போடுவாங்க எல்லாம். அது மாதிரி விஜய்க்கு மோடியிடம் சேர்ந்து நில்லுங்கள், மோடியின் கரத்தை வலுப்படுத்த விஜய் வர வேண்டும். ஆகவே பாஜக கூட்டணியில் விஜய் இணைவதற்கு ரத்த கையெழுத்து போட்டு தொண்டர்கள்லாம் பனையூருக்கு அனுப்பலாம். அடுத்து அதைத்தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஜய் ஆதரவு அப்படின்னு பேசிட்டு இருக்க பல புரோக்கர்கள் பேராபத்தான கிருமி, திமுகங்கிற கிருமி நிரந்தரமாக துடை தெரிவதற்காக பிற கட்சிகள் எந்த எல்லைக்கு போனாலும் பிழை இல்லை. எந்த எல்லைக்கும்னா எப்படி போறது? என்ன வேணாலும் செய்யலாம், விஜய் என்ன வேணாலும் செய்யட்டும், திமுகவை மட்டும் வீழ்த்திட்டா போதும், அதுக்கு என்ன செஞ்சாலும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபோர் பிளே பண்ணி. இல்லை என்ன பிரச்சனை இப்போ திமுக ஆட்சியில் என்ன பிரச்சனை, அதையாவது குற்றச்சாட்டாக வைக்கணும். இப்போ முன்னாடி எடப்பாடி ஆட்சி காலத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரிசையாக வச்சாங்க. எடப்பாடி ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு ஆட்சி நிர்வாகம், மக்களுக்கு என்ன நன்மைகள் நடந்துச்சு, திட்டங்கள் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுபோக தூத்துக்குடி மாதிரி, சாத்தனகுளம் மாதிரியான சட்ட விரோதமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குற்றச்சாட்டாக வச்சு தான் திமுக ஆட்சி பொறுப்பு வந்தது. திமுக மீது குற்றம் சாட்டை வைப்பதற்கு இவங்களுக்கு என்ன இருக்குது? இதே ஊடகவியலாளர்கள் இந்த காரணத்தினால திமுக எதுக்குறேன், இந்த காரணத்தினால திமுக ஆட்சி வரக்கூடாது, அதுக்காக விஜய் என்ன பண்ணட்டும். விஜய்க்கே கூட ஆட்சி நிர்வாகம் ஒரு மாநிலத்துல நடக்குதுன்னா அதுல கொலை கொள்ளை இது மாதிரியான சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்து கொண்டே தான் இருக்கும். தினசரி பேப்பர்களுள்ள அதுதான் செய்தியா இருக்கும். இதையெல்லாம் குற்றச்சாட்டா வைத்து தான் விஜயாலையும் பேச முடியுதே தவிர, பாலிசி வைஸ் கொள்கை அளவுல சட்டதிட்டங்கள் அளவுல திமுக விமர்சிப்பதற்கு விஜய்க்கே பாயிண்ட் இல்லை. இந்த நிலைமையில் அன்றாட நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்து இதற்கெல்லாம் நான் மாற்று உலக மகா ஆட்சியை, உன்னதமான ஆட்சியை நான் கொண்டு வரேன்னு கூட பேச முடியும். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தாவது திமுகவை வீழ்த்தியாக வேண்டும் அப்படிங்கிறதுக்கான நியாயத்தை சொல்லுவதற்கு விஜய்க்கும் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய இன்ன பிற ஆட்களுக்கும் ஒரு வலுவான காரணம் கிடைக்க மாட்டேங்குது. திரிஷாவை கூட சாஃப்ட் லான்ச் பண்ணிட்டானுங்க. தன்னுடைய தொண்டர்களுக்கு பொண்டாட்டி ஒர்த் இல்ல, இதுதான் ஒர்த்துன்னு கூட சாஃப்ட் லான்ச் பண்ணின ஆளுகளுக்கு பிஜேபியை சாஃப்ட் லான்ச் பண்றதுக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. நெட்டக்காலம் போய் நோம்பு கஞ்சியை குடிச்சிட்டு குரான் மேல சத்தியமா நான் பாஜக கூட கூட்டணி சத்தியமா பண்ணிட்டு வந்திருக்காப்புல. அதெல்லாம் காலத்துக்கு நிக்கக்கூடிய, குரான் மீது நான் சத்தியம் பண்ணுகிறேன், பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளுடைய நம்பிக்கை தான். குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். சரி, இந்த பாஜகவோடு கூட்டணியில் தாவேகா சேர்கிறது என்கிற நேரேட்டிவை உருவாக்குறது யார்? சாணக்கியா, ரங்கராஜ் பாண்டே, அதிமுகவுடைய பேரோலில் இருக்கக்கூடிய சேனல்கள்,
பாஜகவுடைய 2ஆம் கட்ட அல்லக்கைகள், கஞ்சா சங்கர் வகைரா, இவனுங்க தான் தொடர்ச்சியா இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு இது வருதுன்னு சொல்றானுங்களே தவிர எந்த திமுக தரப்புல இருந்து அப்படி ஏதாவது சொல்றாங்களா? ஆனா இதுக்கும் திமுக தான் எங்களை புஷ் பண்ணுது. ஒண்ணுமே தெரியாத எங்க தளபதியே விஜயன் பாஜக கூட்டணி நோக்கி தள்ளுறீங்களேடா. இல்லாட்டினா அவரு வந்து நல்லவரா இருந்திருப்பாரு, இப்ப கெட்டவரா மாத்துறீங்க அவரு. இந்த தெலுங்கு ரீமேக் படம் பவன் கல்யாணுக்கு ஒர்க் அவுட் ஆனது இங்கு எடுபடுமா? எத்தனையோ தெலுங்கு படங்களை ரீமேக் செய்து விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். அரசியல்ல தெலுங்கு ரீமேக் உருப்படுமா அப்படிங்கிறது வந்து அந்த சந்தேகம் விஜய்க்கே இருப்பதால் தான் இப்ப வரைக்கும் கமுக்கமா தெரியுறார். இதுக்கு வர சொல்லியிருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு. சிபிஐ விசாரணைக்கெல்லாம் வர சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. சிபிஐ விசாரணை திடீர்னு வர சொல்லல. நீ காலையில பேப்பர் எடுத்து பாருங்க, அது ஒரு வரி செய்தியா கடந்து போன ஒரு விஷயம். அதாவது சிபிஐ விசாரணை நாளைக்கு வரணும்னு சொல்லி 10ஆம் தேதியா 10ஆம் தேதி நீங்க வரணும்னு சொல்லி சம்மன் அனுப்பி இருக்கிறது. அந்த சம்மனுக்கு பதிலாக தேர்தல் நெருங்கி வருவதால் எங்க வேலையெல்லாம் நிறைய இருக்கு. குறிப்பா வேட்பாளர் நேர்காணல் 25 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அது நான் பேசுறதா இருக்கேன். நான் வெளியே வரதே ரொம்ப ரேரு. நான் விசாரணைக்கு வேற வருமா? அதனால ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு இன்னொரு தேதி கொடுங்க, அன்னைக்கு நான் வர்றேன். கூடுதலா சென்னையிலேயே சிபிஐ ஆபீஸ் இருக்கு, அங்கேயே கூட என்னை விசாரிப்பதற்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு இவங்க பதில் அனுப்பிட்டாங்க. சிபிஐல இருந்து சம்மன் வந்ததையோ அதற்கு இவர்கள் இந்த மாதிரி பதில் அனுப்புனதையோ ஊடகங்களில் வராமல் பொத்தி பாதுகாத்தது தாவேகா தரப்பு. இப்ப நாம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, பாஜக கூட்டணியில் தாவேகா அப்படிங்கிற நேரேட்டிவை இந்த ஊடக ஆசாமிகள்லாம் உருவாக்கி, வலதுசாரிகள்லாம் உருவாக்கி புஷ் பண்ணக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு காலையிலிருந்து மெயின் ஸ்ட்ரீம் சேட்டலைட் சேனல்கள்ல இந்த செய்தி தலைப்பு செய்தியாக்கப்படுகிறது. நேற்றைக்கே அச்சுக்கு சென்று விட்ட நாளிதழ்களில் ஒருவரி செய்தியாக இருந்த இந்த விவகாரம், பாஜக கூட்டணிக்கு நீங்க வரலைன்னா இது மாதிரியான நெருக்கடிகள் தொடரும். நான் உன்னை சம்மன் பண்ணி சிபிஐ கூப்பிடுது, அதுக்கு நீ நோக்காடு சொல்ற, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ற. இன்னைக்கு சிபிஎஃப்சி ரிவ்யூ கமிட்டி ஜனநாயகன் படத்தை பார்த்திருக்கணும். அதுல ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரு இதே மாதிரி நீ சொன்ன காரணம் மாதிரியே உன்னை சொல்லிட்டு அவரு போறாரு. சோ அந்த ரிவ்யூ கமிட்டி இன்னைக்கு படத்தை பார்க்கல. இந்த 2 செய்திகளும் இன்னைக்கு ஊடகங்களுக்கு வருது. இது சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நான் வரலைன்னா இது ஒரு இறுதி வாய்ப்பு. பவன் கல்யாண் வரைக்கும் பேச வச்சாச்சு. திமுகவை ஒழிக்க வேண்டும் என்றால் இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அவங்க பேசுனாங்கன்னா இவர் கேட்டுக்குவார். அதை வச்சுதான் அடுத்து மூவ் பண்றதுன்னா அதை வச்சுதான் விரிசாலதான் மூவ் பண்ண வேண்டி இருக்கும். அவன் இந்த நெட்டகால நடுவுல குர்ஆன் மீது சத்தியமாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு பேசிட்டு நேற்றுக்கு இது விஜய் தலையில சத்தியம் பண்ணல. கலைஞரை பத்தி பேசட்டுமா அப்படின்னு. கலைஞரை பத்தி யாரு பேசல. நீ நேற்று தான் பிறந்து வயசுக்கு வந்து உட்காந்துட்டு நீ பேசிதான் பாரு. இப்போ நீ பேசுனீன்னா அடுத்து என்ன ஆகும்? ஸ்விம்மிங் பூல்ல உன்னை எதுக்கு வேலைக்கு சேர்த்தாங்க? கோயம்புத்தூர் செடி விழுகும். டென்னிஸ் கிளப்ல அவனாசி ரோட்ல இருக்கு, செடியில மரத்துல இருந்து இலை விழுகும். இலை மிதந்துட்டு இருக்கும், அதை மீன் பிடிக்கிற வலை மாதிரி ஒன்ன போட்டு அந்த வலை மூலமா எடுக்கிறது தான் வேலை. இந்த வலை பழசாயிட்டே இருந்தா வருஷம் மாத்தணும். அதுக்கு இது மாதிரி ஒரு நெட்டக்காலம் இருந்தா கைய விட்டே எடுத்துடலாமேங்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு அங்க வேலைக்கு வச்சான் டென்னிஸ் கிளப்காரன். நீ கை மட்டும் நீளமா இருக்குன்னு அந்த இலையை மட்டும் எடுக்காம வேறு சில வேலைகளையும் காமித்து நீ இப்ப செட்டில் ஆயிட்டு இருக்க. இதை பற்றி விவரமாக நாங்கள் பேசினால் அது என்னவா ஆகும்? இப்ப என்ன பேச தெரியாதுங்கிறியா? எனக்கு இன்னொன்னு ஒரு லாஜிக் புரியலைங்க. திமுகவை சுமைப்பதற்கு மட்டுமே கட்சி ஆரம்பிப்பானுங்களாம். கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து திமுக மட்டுமே கடிப்பானுங்களாம். திரும்ப திமுக திட்டதே கிடையாது. விஜய் எங்களை பற்றி இப்படி பேசுகிறாருன்னு திமுகவுடைய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள், எம்பிக்கள், தலைமை யாராவது இது வரைக்கும் மேடை ஏறி பேசியிருக்காங்களா? இல்ல. பொதுவா எங்களை ஒழிக்கிறதுக்குன்னு வந்தவன்லாம் எத்தனையோ பார்த்துட்டோம்டான்னு பொதுவாக பூடகமாக பேசுறதானே தவிர அதுவே ரொம்ப ரேர். அப்போ இவர்களுடைய திமுக மீதான விமர்சனத்துக்கெல்லாம் பதில் அளிப்பது யாருன்னா இணையதளத்தில் இருக்கக்கூடிய திமுக தொண்டன். அடி தாங்காம விஜயுடைய ரசிகர்கள், இந்த தாவேகா தற்குறி தொண்டர்கள் திரும்ப திமுக தலைமையும் அதனுடைய காலஞ்சென்ற தலைவர்களை எல்லாம் திட்டுறாங்க. இது ரொம்ப இயல்பா நடக்கக்கூடியது. உனக்கு விருப்பமான ஒரு நடிகனை நீ நடிகை வெறியில் இருக்க, அவனை நாங்க கிண்டல் பண்ணோம்னா நீ நாங்கள் யாரை மதிக்கிறோமோ அந்த தலைவனை திட்டுவ. இது இந்த லெவல்ல முடிஞ்சு போகுது. ஆனா திமுக தலைமை என்னை விஜயுடைய ரசிகர்கள், தற்குறிகள், இணையத்தில் இப்பெல்லாம் திட்டுறாங்கன்னு ஒப்பாரி வைப்பாங்களா? ஆனா மாறாக விஜயுடைய இந்த விரிசா பஞ்சாயத்தெல்லாம் சோசியல் மீடியால ஒரு வாரமா நார தொடங்கியவுடன் இவர் ஏறி ஆதவர்ஜுனா நாங்க அவரை பத்தி பேசட்டுமா, இவரை பத்தி பேசட்டுமா, இல்ல பேசிதான் பாரு.
சாஃப்டா அவர் ஒரு லான்ச் பண்ணியிருக்காரு தங்கச்சியை. இப்ப தும்முனாதான் கரெக்டா இருக்கும். தலைவர் வந்து எதையோ லான்ச் பண்றாரு, நான் சொந்த தங்கச்சியை லான்ச் பண்ண கூடாதா? அதுல குறிப்பா வந்து குடும்ப அரசியலை ஒழிப்பதற்கு தான் எங்களுடைய மிக முக்கியமான வேலை அப்படின்னு பேசிவிட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தா வந்து தங்கச்சியை கூட்டு வந்து எங்க தங்கச்சி வந்து எனக்காக வந்து ஓட்டு கேட்க போறாங்க, தெருவா ஓட்டு கேட்க போறாங்க. எனக்கு இந்த குடும்பத்துடைய அரசியல், புரட்சிகரமான அரசியல் சிந்தனை வந்து ரொம்ப ஆச்சரியம் அளிக்குங்க. உலகத்திலேயே எந்த ஒரு குடும்பத்திலேயாவது எல்லா கட்சியிலையும் சேர்ந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒரு மாநிலத்துல புரட்சி உண்டாக்கிடணும் அப்படிங்கிற அந்த தீவிரத்தன்மை. மாமியார் எதிர்கட்சி, அவங்களால கட்சி இல்லாம இருக்கவே முடியாது. குறைஞ்சது இந்த பச்சைமுத்து பாரிவேந்தருடைய கட்சியிலையாவது களப்பணி ஆற்றினார் தான் அவங்களுக்கு வந்து தூக்கமே வரும், சோரே இறங்க. அவ்வளவு வெறி மக்களுக்கு சேவை செய்யறதுல. அவங்க ஏடிஎம்கே காரனுக்கு கதறிட்டு இருக்காங்க. அந்த அம்மா போடுற ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா ஜெயலலிதாவே மறுபிறவி எடுத்து வந்த ரேஞ்சுக்கு அதிமுக தலைமை அலுவலக வாசல்ல தொண்டர்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறது என்ன, தையல் மிஷின் கொடுக்கறது என்ன. எடப்பாடி இன்னும் அந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தா அவ்வளவுதான். அந்த அம்மா ஒரு 4 அல்லக்கைகளை சுத்தி வச்சுக்குது. எடப்பாடியே இன்னும் வேலை வர அப்படியே. இந்த அம்மா வர்றது பூரா பாத்தீங்கன்னா 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா வண்டி தான். இந்த மாதிரி பவுசான கார்ல வர்ற காலுக, அந்த கால்ல தங்க நிறத்துல செருப்பு எல்லாம் பார்த்தா அதிமுக தொண்டை தன்னால அவன் பிராடோல இருந்து ஒரு கால் செவச்சவன் இறங்குச்சுனாலே பல்வேறு விழுந்துருவான், பல்ட்டி அடிச்சிருவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூறு இல்லாம இதை வந்து அனுமதிச்சிருக்கா. இந்த அம்மா ஒரு பக்கம், அந்த அம்மா கூட இன்னொரு அம்மா, எல்லாமே ஒரே மாதிரி பேரா இருக்கா. எனக்கு பேர் வேற வாயில வர மாட்டேங்குது. அவர் மட்டும்தான், மாமனார் மட்டும்தான் சிவனேன்னு இருக்காரு, நம்பர் சுரண்டிட்டு இருக்காரு. பையன் ஒரு பக்கம் ஒரு தனி கட்சி, இன்னொருத்தர் புரட்சிகர அமைப்புல இருந்தாரு, இல்ல அவரு பெண்ணானாருன்னு தெரியல. இப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண் கொடுத்தவர், பெண் எடுத்தவர் எல்லாருமே தமிழ்நாட்டில் புரட்சி உண்டாக்குறதுக்காக இவ்வளவு உழைக்கிறாங்கிறது பாராட்டு. அதுல வந்து மனைவிக்கு வேற பிடிக்கலன்னு வேற ஒரு வருத்தம். அந்த அம்மா மட்டும்தான் வேற கட்சியில இல்ல, எந்த கட்சியில இல்லாம இருக்கு. இப்போதைக்கு இவங்களுடைய ஐடியா படி தாவேக்கால எம்ஜிஆர் ரெடி, ஜெயலலிதா ரெடி, மா நடராசனா இவனும் ரெடி, சசிகலாவையும் ரெடி பண்ணிட்டாங்க. அதான் இப்போதைக்கு வந்து புரட்சியை மட்டும் உண்டாக்குனா போதும். ஆமா, ஒரே நல்லா முடிஞ்சு போச்சு. விஜய் அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சா விரிசா முடிஞ்சிடும், கோஆபரேட் பண்ணு அப்படின்னு ஊத்தி விட்டு ஆந்திரால இருந்து வழக்கமா உங்களுக்கு ஆந்திரா ஐட்டம் தானே பிடிக்கும், அங்க இருந்து இறக்குறோம் சொல்லி இப்ப பவன் கல்யாணம் இறக்கி பேசிட்டு இருக்காங்க. பொதுவா விஜய் என்கிற தற்குறி இப்படியான மிரட்டல்களை எல்லாம் நீங்க விட்டீங்கன்னா ஜெயிலுக்கு போவதை விட பாஜகவுக்கு போவதைத்தான் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த தற்குறி கூட்டத்தில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த ரசிகர் கூட்டத்தில் சில லட்சம் பேர் பாஞ்சங்கிகளா மாறி போனா கூட அது எவ்வளவு கேவலம். என்றால் என்ன செய்தாலும் அதற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கவனுங்க நாளைக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு பாஜகவோடு சேர்ந்து மசூதிகளுக்கு கிளம்ப மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவு இல்லை. இப்போ இதில் என்னன்னா, இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் இதுலலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் தானே டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன தங்கச்சிகள்லாம் நாங்கள் பொண்டாட்டிகளாக மாறிக்க போகிறோம் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரே காரில் ஒன்றாக பொக்கையுடன் வந்தது இறங்கினதுக்கு அப்புறம் ஒருத்தரும் பூரா அழுது வரைஞ்சி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு மேலே முட்டு கொடுக்க முடியாது, இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா கணவர்கள் தங்களை கிண்டல் பண்ற மாதிரி ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை இறக்கி விட ஆரம்பிச்சாங்க. சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அதை தான் செய்வாங்க. இவங்க இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா விஜய் என்கிற ஆள் மீதான பிரியத்துல அவங்க எல்லாம் ரீல் போட்டுட்டு இருக்காங்க. அது இல்ல, சோசியல் மீடியாவில் இந்த தற்குறிகள் விஜயை புகழ்ந்து விஜயுடைய பாடல்கள் ரீல்ஸ் போட்டா இத்தனை லட்சம் பேர் பாக்குறீங்கிறது ஒரு பண்டமா மாறிடுச்சுன்னா அந்த பண்டத்தை சப்ளை பண்றதுதான் அந்த கிரியேட்டர்களுடைய வேலை. இன்னைக்கு விஜயுடைய கள்ள தொடர்பான கிண்டல்களுக்கு போனி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஊடகங்கள் வரைக்கும் அதை கொண்டு போய் தொகுப்பா போடுறாங்க. அந்த கண்டென்ட் தான் இன்னைக்கு டிமாண்டுன்னு அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது தான் நீங்க கண்டென்ட்டா மாறுது. இது புரியாம தான் உலகமே பேனா இருக்கு. ஒரு சின்ன சம்பவம் பண்ணிட்டாங்க, நண்பா நண்பீஸ் நினைச்சிட்டு இருக்காப்புல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹர்ட் ரைட்டிங்க, நீங்க ஹர்ட் ஆகாதீங்க, அது அவ்வளவு ஒருத்து இல்ல, இதெல்லாம் வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகி போச்சு. அதை வச்சே ரீல்ஸா வந்துகிட்டு இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாருலங்க, அது மாதிரி எங்க தலைவர் வந்து விஜய் வந்து த்ரிஷா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கட்சியில வச்சிருந்தாரு, விஜய் கட்சியில வச்சிருக்காரு, த்ரிஷாவை எங்க வச்சிருக்காரு? இப்பக்கே பிரைவேட்டா வச்சிருக்காருங்க, அப்புறமேல அதிகாரப்பூர்வமா வச்சுப்பாருங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்கல்ல, அதிமுக எப்படி பிஜேபியோட போய் சேராம அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய திமுகவோட வேலைன்னு. அதோட அடுத்த வருஷம் இப்ப வந்து திமுகவுக்கே தாவேகாவையும் பாஜகவோடு போகாமல் காப்பாற்ற வேண்டியது வேலையே கிடையாதா? போறதை யாரு தடுக்க முடியும்? எவ்வளவு பேருக்கு இரும்பு டவுசர் மாட்டி விடுறது நாங்க.
நீங்க யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டில் திமுக வெர்சஸ் என்டிஏ என்பதுதான் நிலைமை. அதுதான் உண்மையான அச்சம். இந்த தேர்தலுடைய மைய நோக்கமே அதுதான். திமுக ஆட்சி வருகிறதா, என்டிஏ ஆட்சி வருகிறதாங்கிறது திமுக தலைவர் சொல்வதற்கான காரணம் உண்மையான கள நிலவரம் அதுதான். நாளைக்கு திமுக தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து என்பது என்டிஏ ஆட்சியால் ஏற்படக்கூடிய ஆபத்து தான். இதை மடைமாற்றுவதற்கு தான் எனக்கு 2 பேத்துக்கு தான் சண்டை, நான் 40% வாங்குவேன் 30% வாங்குவேன் சவடால் விடுவதெல்லாம் இந்த பாஜக மீதான அச்சத்தை மக்களுக்கு நார்மலைஸ் பண்றது. பாஜக எங்கெங்க இருக்குன்னு கேட்கறது, தமிழ்நாட்டு தேர்தல்ல பாஜகவுக்கு என்னங்க வேலை இருக்கு, அதை பத்தி ஏங்க பேசுறீங்கன்னு கேட்கறதெல்லாம் அந்த அச்சம் மக்களுக்கு ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய வேலையை தான். ஆனா உண்மையான நிலை அதுதான் என்றால் இவன் போய் கூட்டணியில் சேரட்டும்ங்கிறேன். என்ன நடந்துற போது உன்னுடைய அரசியல் யோக்கியதை முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்து அவர்களுடைய ஆட்சி பொறுப்பு அதிகாரம் கைக்கு வந்துச்சுன்னா இவங்க என்னென்னலாம் செய்ய ஆசைப்பட்டார்களோ அவளும் செய்வேன். மும்மொழி திட்டத்துல இருந்து எல்லாம். ஏன்னா பாராளுமன்றத்திலே அமித்ஷா சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோங்கிறாங்க. வெளிப்படையா பாராளுமன்றத்தில் பதிவு வச்சிருக்காரு உள்துறை அமைச்சர். அப்ப அதான நடக்கும். அப்ப அதுக்கு காரணம் யாரு, அதுக்கு விலக்கு பிடிச்சது யாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி 4 முனை போட்டி எல்லாம் நடந்துச்சுன்னா திமுகவுக்கும் அடுத்து இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்குமான ஓட்டு வேறுபாடு மார்ஜின் மட்டுமே 8% 10% இருக்குங்கிறதான் ஒரு கணக்கு. நீ போய் அப்படி சேர்ந்தீனா, நீயும் சீமானும் மொத்தமா போய் பாஜக அதிமுக கூட்டணியில சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு சதவீதத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு இந்த இடைவெளியை குறைக்கலாம். அது குறைத்து திமுக கூட்டணியுடைய வாக்கை விட அதிகமாக வாங்கினா நீங்க பாஜக ஆட்சி அமைக்க போகுது. அப்படி இல்லைன்னா இந்த ஓட்டு சதவீதம் குறைந்தாலும் மார்ஜின் தான் குறையும், திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க போகுது. இந்த 2 தான் ஆப்ஷன். இதுல உன்னை பலி கொடுத்து இந்த சான்ஸை பார்க்க போறேன்னா நீ பாரு. அதை பத்தி தமிழ்நாட்டில் அரசியலுடைய மையமாக திராவிட இயக்க ஆதரவு தரப்புக்கான வலுவான ஜனநாயக குரலாக இருப்பதுதான் திமுகவுடைய வேலையே தவிர, அப்படி இருக்கக்கூடிய திமுகவை ஆட்சியில் அமர வைப்பது என்பது தமிழ்நாட்டு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள, எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள யோசிக்கிறார்களா இல்லையா என்பதற்கான கேள்விதான். திமுகவுடைய கேள்வி கிடையாது. அப்ப அது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அது நம்ம கையில கிடையாது. ஆனால் இவன் யாரு, ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்றோம்ல, இது பின்னால் இருந்து இயக்கப்படுகிற ஒரு குரல். இவனுக்கு அரசியலை பற்றி ஒரு சுக்குமே தெரியாது. இல்ல இப்ப அருண்ராஜ் ஐஆர்எஸ் அந்த அவர் சேர்ந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இலவசத்துக்கு எதிராக வந்து பேசிட்டு இருந்தாரு. இப்ப நேற்று பேசியிருக்காரு, இதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ல. அவங்க தலைவரே வந்து 6 சிலிண்டர் தரேன் இருக்காரு. பொம்பளைகளுக்கு வந்து சிலிண்டர் கொடுக்க, பெண்களுக்கு சிலிண்டர் கொடுக்கறதா அடுப்படி விட்டு வெளில வரக்கூடாதுங்கிற பிளான் தானே அது. இது முதல்ல இது என்ன முற்போக்கு புரட்சி? எதுக்கு பெரியாரு, எதுக்கு அம்பேத்கர், எதுக்கு இதெல்லாம்? சிலிண்டர் கொடுக்கறது மேட்டர் கிடையாது. சிலிண்டர் கொடுக்கறது வந்து யார் வேணாலும் அறிவிக்கலாம் மேட்டர். அந்த திட்டத்துக்கான பேர் என்ன வைக்கிறேன், அன்னபூர்ணின்னு வைக்கிறாப்புல. அது பெண்களுக்கான பேரா வைக்கிறது. இப்ப இந்த 5000 ரூபா கொடுத்ததுக்கு அவ்வளவு நீட்டி முளைக்கி அறிக்கையை விட்டாங்களே ஒவ்வொரு கட்சிக்காரங்களும். நேற்றைக்கு அசாம்ல வந்து 9000 ரூபா கொடுத்துருக்காங்க. தேர்தல் தேதி ஏன் இழுத்துக்கிட்டே போகுது? இந்த வேலையை முடிக்கணும்னா திமுக அந்த வேலையை செய்யவும் உடனடியே திமுக செஞ்சதுக்கான காரணம் நீ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நிப்பாட்ட போறேங்கிற வழக்கு விசாரணைக்கு வருதுங்கிறனால சீக்கிரமா பண்ணாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அசாம்ல 9000 ரூபா கொடுக்குறாங்க நேற்று. இப்போ வந்து என்னன்னா அதுக்கு அதன் காரணமாக தான் தேர்தல் இழுத்துட்டே போகிறாங்க. ஏன்னா இன்னும் அறிவிச்சு ஏப்ரலில் தேர்தலை வச்சு மே முதல்ல வந்து எண்ணிருப்பாங்க. இப்போ இழுத்துக்கிட்டே போகிறதுக்கான காரணம் இன்னும் சில வேலைகள் இவங்க செய்யணுங்கிறதா. இந்த ரேவடி கல்ச்சரை பூரா பண்ணி குற்ற சொல்றது நம்ம செஞ்சோம்னா, ஆனால் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாஜக கூட்டணியில் விஜய் என்கிற நேரேட்டிவை இந்த வலதுசாரிகள் உருவாக்கும் தோறும் இந்த பக்கம் இருந்து 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கி நிர்மல்குமாரோ அல்லது லாட்ரி யாதவையோ வைத்து பதில் கொடுக்க வைக்கிறதை தாண்டி விஜய் அதை மறுத்து பேசுவதே இல்லை என்பதுதான் இது தொடர்ச்சியாக நடப்பதற்கான ஒரு காரணம். சோசியல் மீடியாவில் தொடர்ந்து திட்டினா அவனுக்கு போன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் தொடர்ந்து ஒரு 15 போஸ்ட் போடுறான், 20 போஸ்ட் போடுறான், எங்கள் வீட்டிலலாம் அவனுக்கு திட்டுறாங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே அவனுக்கு மரியாதையே இல்லையான்னு ஒருத்தர் போடுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டாங்களாம். இப்போ பேசுறதுன்னா என்ன, போடுறத போட்டா நீ வாய மூடுவேங்கிறதுக்காக. இவங்களை பொறுத்த வரைக்கும் விஜயால் அதை மறுக்க முடியறது இல்லை. நாளைக்கு ஜெயிலுக்கு போறதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த சிபிஐ விசாரணை எனக்கு ஒன்றும் புரியல. நாளைக்கே ஏகப்பட்ட பணி இருக்குதுன்னா 15 நாள் கழிச்சு எலெக்ஷன் தேதியை அறிவிச்சிருவாங்களே, அப்ப வேலை இருக்காதா? அப்போ இந்த நிலைமை, இது போன்ற நெருக்கடி எல்லாம் கொடுக்கப்படுகிறது என்றால் பாஜக நெருக்கடி கொடுக்கிறது என்பதை கூட சொல்ல வக்கில்லாத ஒரு நிலைமையில தான் விஜய் இருக்காப்புல. இப்படி இருக்கக்கூடிய ஆளை இதற்கு மேல் வேற என்ன செய்ய முடியும்? தொடர்ச்சியா வலதுசாரிகள் இது மாதிரியான ஒரு வரப்போறாப்ல, எங்க கூட தான் கூட்டணிக்கு வரப்போறாப்ல, கடைசி கட்ட பேச்சுவார்த்தைன்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறதுக்கான மெயின் பாயிண்ட் என்னன்னா, வலதுசாரினா இப்ப ஊடகங்கள் தான் சொல்லுது. நயனா நாகேந்திரன் மறுக்கிறாரு, சூர்யா சூர்யா இன்னைக்கு ஏதோ பத்திரிகையில மறுக்கிறாரு, அது ஜெல்லாக முடியாது, அவர்கள் எங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க. பாஜகவை சேர்ந்தவர்கள் மறுத்துட்டு இருக்காங்க.
ஊடகங்கள் தான் விரும்புது அதை. ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்க எப்படியாவது சேர்த்து திமுக வரவிடாம அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் வராதுன்னு உறுதியானது நம்புனாங்க. அது போய் ஜாயிண்ட் ஆனோன்னு இது வந்து வேலைக்காகாது, இவனுங்க ஓட்ட பிரிச்சிருவானுங்க, எப்படியாவது கொண்டு போய் விஜயை பாஜக கூட்டணியில் சேர்த்த வேண்டும்ங்கிறதுக்கான அதோட விஜய் நாசமா போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி அவனுங்களுக்கு என்ன இருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். விஜயும் வந்து இதை மறுக்கிறது கிடையாது. ஏன்னா மறுத்தா நாளைக்கு ஜெயிலுக்கு போறியா கூட்டணிக்கு வரையான்னு கேட்டா கூட்டணிக்கு தானே போக முடியும். அன்னைக்கு ஆதவர்ஜனாவை துரத்தி விட்டுறலாம். இன்னைக்கு ஒரு பெண் வந்து இந்த இவருடைய கள்ள உறவை கேள்வி கேட்டிருக்குல்ல, ராஜா ஆட்சியார் சங்கீதா, பிஜேபியில இருந்தா வந்துச்சு. பிஜேபியில இருந்து வந்த ஆளை சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு காரி துப்புதுன்னா வாங்கணும்ல. இப்ப வந்து திமுகவின் சதியான்னு கேக்குறாங்க. அது பழைய ரீல்ஸ்ல எடுத்து போட்டு பாருங்க, சிகரெட் எல்லாம் குடிக்கிறாங்க. ஏடா அவன் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சிகரெட் குடிக்கிறது தப்பாடா. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்